குற்றம் செய்த சிறை கைதிகள் கையில் இருக்கும் மொபைல், சிறையிலும் சொகுசு வாழ்க்கை. இணையத்தில் வெளியான அதிர்ச்சி வீடியோ. பெங்களூர் பகுதியில் இருக்க அக்ரஹார மத்திய சிறையில தான் இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. சிறையில் இருக்கும் கைதிகள் கையில் மொபைல் யூஸ் பண்ற மாதிரியும் டிவி பார்க்கிற மாதிரியுமான வீடியோ வெளியாகி இருக்கு. குற்றம் செஞ்சுட்டு தண்டனைக்காக சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகள் இப்படி சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, சிறைக்குள் எப்படி மொபைல் டிவி எல்லாம் வந்து நல்லா இருக்குல்ல. சோ என்ன போராட்டத்துல புடுங்கி கிழிச்சானுங்கன்னு தெரியல. இவனுங்களுக்கு இவ்வளவு சொகுசான ஒரு வாழ்க்கை, போனு, விஐபி ரூமு, இதெல்லாம். இன்னொரு வீடியோல பார்த்தேன், ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இவங்க ஏன் இதை வெளியிட்டாங்க, அக்யூஸ்டே இதை வெளியிட்டு இருக்காங்க, எதுக்காக வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறையில ஒரு போலீஸ் இருக்காராம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த சிறை கொண்ட அந்த மாதிரி தப்பு எல்லாம் நடக்கும், அங்க போன் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த போலீஸ் அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு நிரூபிச்சிருக்காரு. சோ அந்த போலீஸ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த கைதிங்க இந்த மாதிரி இல்ல, இங்க இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ட்டு அவரை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. சோ அவரு மேல இருக்கிற இதுவால என்ன சொல்றதுன்னு, தப்பு பண்ணா ஜெயில அடைக்கிறது அவங்க திருந்தணும், கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ணணும் தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ட்டு. இப்படிலாம் இருந்தா இவனுங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க பொழுது, இன்னும் 4-5 தப்பு பண்ணலாம், ஜாலியா போயிட்டு சொகுசா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதை பார்க்கும்போது ஒண்ணு யோசிக்கணும்னு தோணுது. அப்போ ஜெயில்னா இப்படித்தான் இருக்குமோ, இப்படிதான் ஜாலியா இருக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு ஜாலியா போய் அங்க உட்காந்து வீட்டு வாடகை இல்ல, கரண்ட் பில் கட்ட தேவையில்ல, எந்த செலவும் இல்ல, சோறம் அவங்களே போட்டுருவாங்க, ஜாலியான ஒரு லைஃப் ஸ்டைலு. போன் இல்ல, போன் கூட யூஸ் பண்றாங்க, மன உளைச்சல் இல்ல, மைண்ட் ஃப்ரீயா வச்சு ஜாலியா இருக்கிறாங்க போல இருக்கு இல்ல. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிலாம் நடந்தா குற்றங்கள் குறையுமா இல்ல அதிகமாகுமா? அண்ட் இப்படிலாம் நடந்தா குற்றவாளிகள் திருந்துவாங்களா இல்ல இன்னும் குற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? இதனாலதான் குற்றங்கள் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல திரும்ப அதே தப்பு பண்றான்னா அவன் அதை ஜாலியா என்ஜாய் பண்றான் ஜெயில் வாழ்க்கைய.